அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சோலே மசாலா தான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சன்னா சமோசா. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணின 1 கப் வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சமோசா ஸ்டஃபிங் ரெடி. மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 4 தக்காளி, 4 இஞ்சி பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இல்லைனா புதினா சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச சன்னா வேக வச்சு எடுத்துருக்கேன். இது 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் தக்காளியோட ராஸ்மல் போகணும். வேக வச்ச சன்னால 2 ஸ்பூன் அளவு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் அரைச்ச சன்னா பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எலுமிச்சை சாறு, 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தால் க்ரீன் சட்னி ரெடி. ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தயிரும் ரெடி. ஒரு 4 ஸ்பூன் அளவு தேன் எடுத்திருக்கேன். சமோசாவுக்கு கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சா கொழுக்கட்டை பிடி மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சமோசா செய்யும்போது சமோசா நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். ட்ரை பண்ணுங்கள். இப்போது மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண மாவு சப்பாத்தி சைஸ்க்கு எடுத்துட்டு சப்பாத்தி போல் திரட்டிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் சமோசா ஷேப்பில் வந்துடும். சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதே போல் எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சோலை சமோசா ரெசிபி என்னோட கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியே போகல. ஃபஸ்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த டேஸ்ட்டை வச்சு சமைச்சு பார்த்தேன். டேஸ்ட்டு எல்லாமே அதே போல் தான் இருந்துச்சு. என்ன கெச்சப்புக்கு பதிலாக நான் க்ரீன் சட்னி, தயிர் இது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் புளிப்பாக இருக்கிறதுக்காக அவங்க புளி கரைச்சி சேர்த்துருப்பாங்க. நான் அது சேர்க்கல, ஹனி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக. எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்ச சன்னா சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நான் எப்படி கடையில் சாப்பிட்டனோ அதே 19 கப் தான் எடுத்திருக்கேன். இதில் சன்னா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா சேர்த்துட்டு க்ரீன் சட்னி, தயிர், தேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இது மேலே பொடி பண்ணின வெங்காயம் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் க்ரீன் சட்னி, தயிர், தேன்லாம் சேர்த்துட்டு இது சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான சோலை சமோசா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் தான் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க. ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற போல தெரியும், ஆனால் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.